உனக்கு பிரேம பிடிக்கல, அதனாலதான் பொய் கேஸ் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்க அப்படின்னு இவ கேட்டிருக்கா. இந்த சண்டையில அருந்ததி அகல்யா வரைஞ்சிட்டா. அதனால அகல்யா கோச்சுக்கிட்டு தினக்குயில் பத்திரிகை ஆசிரியர் விவேகானந்தன் வீட்டுக்கு போயிட்டா. அவன் வீட்டுக்கு அகல்யா ஏன் போனோம்? என்ன சார் உங்களுக்கு தெரியாம கேக்குறீங்க, மறந்துட்டீங்களா? சார், பத்திரிகை ஆசிரியர் விவேகானந்தனும் அருந்ததியும் ஒருத்தர் விரும்பினாங்க, கல்யாணம் கூட பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். இப்ப 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேசிக்கலன்னு கேள்விப்பட்டேன். நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். அவங்க 2 பேருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல அகல்யா விவேகானந்தனுக்கு சப்போர்ட்டா இருக்கா. விவேகானந்தன் குடும்ப நண்பரா அகல்யா மேல பாசம் வச்சு பழகிட்டு இருக்காரு. அந்த நல்ல பழக்கத்தினால அருந்ததி கூட ஒன்னா வீட்டுல இருக்க முடியாதுன்னு கோச்சிக்கிட்டு விவேகானந்த வீட்டுக்கு அகல்யா போயிட்டா. ஓ, கதை அப்படி போதா? அருந்ததி வீட்டுக்குள்ளேயே அருந்ததிக்கு ஆப்போசிட் இருக்கா? ஆப்போசிட் மட்டும் இல்ல சார், அந்த அகல்யா பொண்ணு நம்ம பிரேம் தம்பி மேல அவ்வளவு உயிரை வச்சிருக்கா. கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது பிரேம் தம்பியோட மட்டும்தானே பிடிவாதமா இருக்கா. சபாஷ், இது போதும் எனக்கு. எப்போ பிரேம் மேல அகல்யாவுக்கு காதல் வந்துடுச்சோ அப்பவே அது அருந்ததிக்கு சர்க்கிள் தான். இத வச்சே அகல்யாவை நம்ம பக்கம் கொண்டு வந்து அவ அக்கா அருந்ததிய பழி வாங்குற. இந்த ஆளவன் தான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிற. வரும் ஏதாவது நடந்த கதை இருந்தா சொல்லுடா. ஒற்றுமையை பத்தி குழந்தைகளுக்காக ஒரு கதை எழுதணும். என்ன கதையா? வேதநாயகி, அந்த கதையை சொல்லலாமா? எது? 5 மாடு கதையா? ஆமா. சரி, நீ சொல்லு. உனக்கு மறந்து போச்சுன்னா நான் எடுத்து கொடுக்கறேன். ஒரு காட்டுல 5 மாடு இருந்துச்சாம். அந்த 5 மாடையும் ஒரு சிங்கம் பார்த்துச்சாம். ஏய், இரு இரு இரு, நான் 4 மாடு கதை பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன 5 மாடு? இத நாங்க புதுசா இன்னைக்கு தகுந்த மாதிரி யோசிச்சிருக்கோம். சரி சொல்லு. எப்படியாவது அந்த 5 மாட்டையும் பிரிச்சுதா ஒன்னொன்னா அடிச்சு சாப்பிடலான்னு யோசிச்சு அந்த 5 மாட்டையும் தனித்தனியா சந்திச்சு அந்த மாட்டுக்குள்ள பகைமையை உண்டாக்குற மாதிரி ஒரு மாட்டு பத்தி இன்னொரு மாடு கிட்ட சிங்கம் போட்டு குடிச்சிச்சு. அந்த மாடுங்களும் சிங்கம் பேசினத மறுத்து பேசாம தலையாடிச்சு. சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம். மறுபடியும் ஒவ்வொரு மாடா சந்திச்சு நீங்க சாப்பிடுறதுக்கு நல்ல தீனி கிடைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு, வாங்க காட்டுறேன்னு சொல்லிச்சு. ஒவ்வொரு மாடுகிட்டையும் தனித்தனியா டைம் சொல்லிச்சு. அந்த மாடுங்களும் சிங்கம் சொன்ன டைமுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சிங்கம் காத்துக்கிட்டு இருந்தது. ஒரு மாடு வந்துச்சு. சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம். அந்த மாட்டை அடிச்சு திங்கலான்னு நினைக்கும் போது மத்த 4 மாடு வரிசையா வந்து நின்னுச்சு. அந்த 5 மாட்டையும் ஒன்னா பார்த்த சிங்கத்துக்கு ஒரே பயம். நாம போட்டு கொடுத்த விஷயத்த எல்லாம் எல்லா மாடுங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குச்சு. அதனால ஒன்னா வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குச்சு. சிங்கம் தப்பிச்சா போதுன்னு ஓட 5 மாடுங்களும் ஒன்னா துரத்த அந்த சிங்கம் காட்டை விட்டே ஓடி போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒத்துமையா இருந்தா யாரும் எதுவும் செய்ய முடியாது. 5 அறிவு உள்ள மாடுங்களே இவ்வளவு ஒத்துமையா இருக்கும்போது, ஆனா 6 அறிவு உள்ள மனுஷங்க தன்னோட சுயநலத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு அதான் கௌரவம்னு நடந்துக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள பத்தி எப்பவுமே சிந்திக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுப்பாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு கூட தடையா இருப்பாங்க. கேட்டா நான் அறிவாளி, படிச்சவன், பெரிய ஆளுன்னு பெருமையா பேசிக்குவாங்க. ஆனா உண்மையான பெருமை என்னன்னு தெரியுமா? மத்தவங்களோட மனசு சங்கடப்படாம நடந்துக்கிறது தான். நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னு வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாடு வல்லரசு ஆகணும்னா அறிவு தேவையில்லை, முதல்ல ஒற்றுமை தேவை. ஒற்றுமை இருந்தா
எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியா செய்ய முடியும். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு இருக்க கூடாது. வாழும்போது மத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கணும். சாகும்போது எல்லாரும் வாழ்த்தி வணங்குற மாதிரி தான் வாழ்க்கையை முடிச்சுக்கணும். அப்பதான் காலம் மாறினா கூட அவங்க பண்ண நல்லது மாறாது. படிச்சுட்டா மட்டும் போதாது, மத்தவங்க மனச புரிஞ்சுக்கிட்டு மதிக்கவும் தெரியணும். அதுதான் உண்மையா படிச்சதுக்கு அடையாளம். இல்லனா படிச்சதே வேஸ்ட். வேதனாகி இங்க கொஞ்சம் வாமா. நீ தெளிவுபடுத்திட்டமா? என்ன சொல்றீங்க? என்ன நீ மனுஷனை மாத்திட்டேன்னு சொன்ன. சரி போய் விளையாடு. உடனே கணேஷன் ஃபோன் பண்ணலாம். அடடா வாங்க கணேஷன். வணக்கம் ஆரியபாஷ்யம். உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு தான் ஃபோன் போட்டு வர சொல்லலான்ட்டு இருந்தேன். ஒரு வேலையா இங்க வந்தேன். உங்க வீட்டுல போய் பார்த்துட்டு போலான்ட்டு போனேன். ஆனா நீங்க பண்ண வீட்டுல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க வந்து பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஆமா, எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும், என்ன விஷயம்? முதல்ல என்ன மன்னிச்சு கணேஷா. மன்னிப்பா? என்ன ஆரியபாஷ்யம், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே எனக்கு. எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க? கலியா பெருமாள், தர்மலிங்கம், காத்தவராயன், நீங்க, நானு, நம்ம 5 பேர் தான் நம்ம குலதெய்வம் காலபைரவன் திருப்பணியை நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நமக்குள்ள சாரி, மற்றவங்க பத்தி பேசுறது தப்பு. நான் படிச்சு டெபுட்டி கலெக்டர் ஆனதும் நம்ம குலதெய்வ கோயில் கட்டுற விஷயத்துல எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு தடையாவே இருந்துட்டேன். ஆனா இது வரைக்கும் நான் அதை உணரல. இன்னைக்கு தான், அதுவும் இப்போதான் இந்த சின்ன பசங்க, அதுலயும் இந்த சின்ன பொண்ணு வேதனாகி எனக்கு புரிய வச்சுட்டா. இந்த பொண்ணா? இந்த பொண்ணு ஏற்கனவே உங்க வீட்டுல இருந்தாலே? ஆமா, அதே பொண்ணுதான். அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்க மனப்போக்கம் கூட எனக்கு இல்லாம போச்சு. நம்ம குலதெய்வ கோயில் திருப்பணிக்கு முதல் ஆளா நான் வரேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். ரொம்ப சந்தோஷம் ஆரியபாஷ்யம். வந்த இங்க வாமா. அம்மாடி, நீ யாரோ நாங்க யாரோ, அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பையான்னு முருகபெருமான சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எங்க கண்ணுக்கு குழந்தையா தெரியலம்மா. எங்க குலதெய்வம் காலபைரவரா தெரியற. முடிஞ்சா உங்க குடும்பத்தோட எங்க பைரவபுரத்துக்கு வாமா. அங்க விளையாட இடம் இருக்கா? நீ எங்க வேணாலும் விளையாடலாம். விளையாடுறதுன்னா நான் எங்க வேணாலும் வருவேன். கண்டிப்பா உங்க ஊரு பைரவபுரத்துக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ ஆரியபாஷ்யம், நான் கிளம்புறேன். போயிட்டு வர. வரட்டுமா? ம். பிரேம், எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. பிரேம், உன்னை ஜெயில வந்து பாக்குறதுக்கா நான் உயிரோட இருக்கேன். இங்க கொடுக்குற சாப்பாடு உனக்கு பிடிக்குதாப்பா? என்னப்பா பண்றது? ஆள வந்தா எதையுமே சாதிப்பான்னு இந்த சொசைட்டில எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆனா உன் விஷயத்துல
அப்போ தோத்துட்டப்பா. என்னப்பா நீங்க போய் கண் கலங்கிட்டு? உங்க அம்மா செத்தப்ப கூட நான் கண் கலங்கலடா. ஏடா நான் மனசு உடைஞ்சு போடா. எங்க நான் பலவீனம் ஆயிடுவனோன்னு எனக்கு பயம். ஆனா நீ அரெஸ்ட் ஆயிட்டேன்னு கேட்டப்போ என் மூச்சை ஒரு நிமிஷம் நின்று போச்சுடா. தங்கச்சி அக்ஷயா நல்லா இருக்கலப்பா? அவ எப்படிடா நல்லா இருப்பா? நீ வீட்டுல இருக்கும்போது உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. இப்போ நீ ஜெயில இருக்கன்னு தெரிஞ்சதோ அவ அழுதுகிட்டே இருக்காடா. அதுதான் பிரேம் ரத்த பாசம். அப்பா என்ன ஜாமீன்ல எடுத்துருவீங்களாப்பா? அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லப்பா, நான் அரெஸ்ட் ஆனது தெரிஞ்ச உடனே நான் வெளில வந்துடுவேன்னு நினைச்சேன். ஆனா 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்களப்பா. அதே மாதிரி இந்த முறையும் மிஸ் ஆயிடுமோ சந்தேகத்துல கேட்கிறேன்ப்பா. நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். அதனாலதான் உன்னை ஜாமீன்ல எடுக்க முடியாம அந்த அருந்ததி சதி பண்ணிட்டா. இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். அந்த அருந்ததி இல்ல, யாரு சதி பண்ணாலும் நீ ஜாமீன்ல வெளியே வர்றதை யாரும் தடுக்க முடியாது. டேய் பிரேம், உன்னை அரெஸ்ட் பண்ணி என்ன அவமானப்படுத்தின அந்த அருந்ததிய நான் சும்மா விட மாட்டேன். அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டா. அதுக்கு துருப்பு சீட்டா கிடைச்சது அவளோட தங்கச்சி அகல்யா. என்னப்பா சொல்றீங்க? அருந்ததி அவமானப்படுத்த அகல்யாவை எப்படி துருப்பு சிட்டா பயன்படுத்த முடியும்? நம்ம கெட்ட நேரத்திலேயே ஒரு நல்ல நேரம்டா. அந்த அருந்ததி உன்னை அரெஸ்ட் பண்ணது அகல்யாவுக்கு பிடிக்கல. உன் மேல இருக்கிற பிரியத்துல அருந்ததியவே அகல்யா எதிர்த்து பேசிட்டா. அதனால ஆத்திரப்பட்ட அருந்ததி அகல்யாவை அடிச்சிட்டா. அதனால கோவப்பட்ட அகல்யா தான் வீட்டை விட்டுட்டு பத்திரிகைக்கார விவேகானந்த வீட்டுக்கு போயிட்டா. இப்ப அகல்யா விவேகானந்த வீட்டுல தான் இருக்கலாம். ஆமா. அப்பா அகல்யாவை ஒரு தடவை நீங்க பார்க்க முடியுமாப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அகல்யாவை நான் போய் பார்க்க தாண்டா போறேன். அவளை வச்சுதானே அருந்ததியோட ஆணவத்தையே அடக்க போறேன். சார் டைம் ஆச்சு. அப்பா டைம் ஆயிடுச்சுப்பா. சரிப்பா, உடம்பு நல்லா பாத்துக்க. பிரேம், காளியம்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? சாமி மாதிரி ரொம்ப கலையா இருக்க. என்ன எல்லாருக்குமே பிடிக்குமா? ஆமா காளியம்மா, உன் பேர் உண்மையிலே காளியம்மா தானா? இல்ல காளியம்மா நீலியம்மா நீட்டா வச்சுப்பாங்களே பேரு, அந்த மாதிரி உனக்கு வச்சிருக்காங்களா? என்னோட உண்மையான பேரு பத்ரகாளி. ஆனா எல்லாரும் என்ன அன்பா கூப்பிடுறது காளியம்மான்னு. எங்கே போயிட்டா கலிய பெருமாள்? இந்த பாரு ஆள வந்தான், மரியாதையா பேசு. உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? என்னுடைய பணம் என்ன, என்னுடைய மரியாதை என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன, எல்லாமே மற்றவங்களை விட நான் ஒருபடி மேலதான். அப்படிப்பட்ட என்னையே உங்க வீட்டு பொண்ணு அருந்ததி ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டா. ஏசி வீட்லயே பிறந்து ஏசி வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் பையன் இன்னைக்கு கொசுக்கடியில ஜெயில இருக்கான். உன் பையன் கொசுக்கடியில ஜெயில இருக்கானா? அது அவன் பண்ண தப்பு. அதை எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? என் பையன் ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே உங்க பொண்ணு அருந்ததி தான். இங்க வந்து சொல்லாம எங்க போய் சொல்லுவ? இந்த ஆளவன் தான் பேரை கேட்டாலே எல்லாரும் எழுந்து நின்னு சல்யூட் அடிப்பாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன கேவலமா பாக்குறாங்க. அதுக்கு யார் காரணம்? அருந்ததி தானே.
எதுக்கு எடுத்தாலும் காரணம் அருந்ததி தான் சொல்றீங்களே, முதல்ல உங்க பையன் ஜெயிலுக்கு போனதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சீங்களா? என்ன பழி வாங்க என் பையன் மேல பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுதான் காரணம். நாங்க ஏன் உன் புள்ள மேல பழிய போடல? நீதான் தேவையில்லாம எங்க வீட்டு பொண்ணு அருந்ததி மேல பழிய போட்டு பேசுற. யாரு? நான் உன் பொண்ணு மேல பழி போடுறேனா? என் பையனை அரெஸ்ட் பண்ணது யாரு? அருந்ததி தானே. இத பாருங்க, சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்க. உங்க வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க. அது இப்படி சொன்னா பயந்து போயிடுவேனா? போகலன்னா என்ன பண்ணுவீங்க? கூப்பிடுங்க கலிய பெருமாள, கொஞ்சம் அவர்கிட்ட நான் பேசணும். ஐயா வெளியே போயிருக்காரு. அவர் இல்லைன்னா என்ன? கூப்பிடுங்க அந்த அருந்ததிய. அருந்ததி வீட்டுல இல்ல. ஓ, 2 பேருமே இல்லையா? இத பாருங்க, நீங்க 3 பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. என் பையன் பிரேம் இப்ப ஜெயில இருக்கான். இதனால எனக்கு ரொம்ப அவமானமாயி போச்சு. எனக்கு ஏற்பட்ட அவமானம் போனோம்னா ஜெயில இருக்கிற என் பையன் எந்த தப்புமே செய்யாதவன்னு அருந்ததி விடுதலை பண்ண ஏற்பாடு பண்ணணும். உங்க பையன் தப்பு செஞ்சானு சாட்சியோட ஆதாரம் இருக்கு. அப்புறம் எப்படிங்க உங்க பையனை அருந்ததி விடுதலை பண்ணுவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பையனை விடுதலை பண்ணியே ஆகணும். என் பையனுக்கும் உங்க வீட்டு பொண்ணு அகல்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண தேதி குறிச்சிருக்கு. இந்த தேதியில நிச்சயதார்த்தம் நடக்காது. என் பையனுக்கும் அகல்யாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். உன் பையன் ஒரு ஃப்ராடு, பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அகல்யாவை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ஏய், இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம். நீ யாரு புதுசா பேசிக்கிட்டே இருக்க? புதுசோ பழசோ நியாயத்தை சொல்ல யாரா இருந்தா என்ன? ஏய், நான் சொன்னது உடனே நடந்தாகணும். இல்லைன்னா என்ன மீறி அருந்ததி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாட்டா. கலிய பெருமாளே முன் வந்து என் பையனுக்கோ அவர் பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சா அவருக்கு நல்லது. இல்லைன்னா நானே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நான் சொன்னது மட்டும் நடக்கல, கலிய பெருமாள் குடும்பத்தையே நிம்மதியா இருக்க விட மாட்டேன். டோட்டல் குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவேன். சொல்லுவீங்க. இத பாருங்க, ஆள வந்தா வந்துட்டு போன விஷயம் அருந்ததிக்கும் ஐயாவுக்கும் தெரியவே கூடாது. ஏன் தெரியக்கூடாதுன்னு சொல்ற? ஐயா தான் மக அகல்யாவை கோச்சிட்டு போனதை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காரு. இந்த சங்கடமான சமயத்துல ஆள வந்தான் கத்திட்டு போன விஷயத்த சொன்னா அவர் மனசு ரொம்ப சங்கடப்படுங்க. என் தம்பிக்கு தெரியாம அருந்ததிக்கு மட்டும் சொல்லலாம். முக்கியமா அருந்ததி கிட்ட மட்டும்தான் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற? ஆளவந்தா நம்ம வீட்டுக்கு வந்து ஐயாவையும் அருந்ததியையும் எச்சரிக்கை பண்ணிட்டு போனான்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சது, அருந்ததி கோவப்பட்டு நேர ஆளவந்தா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிடும். நீங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். ஆனா என் தம்பிக்கோ அருந்ததிக்கோ ஆள வந்தா இங்க வந்துட்டு போன விஷயம் தெரிஞ்சு வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? கேட்கும் போது பாத்துக்கலாம்.
அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னம்மா என்ன பெத்தவமா நீ போய் என் கால்ல விழலாமா? இல்லப்பா, நான் அப்படி நீ எதுவுமே பேசக்கூடாது, எல்லாமே எனக்கு தெரியும். நானும் அப்படி பேசிருக்க கூடாதுப்பா. சொன்ன கேளுமா, முதல்ல கண்ணீரத்தோட நீ அழக்கூடாது, அழக்கூடாதுமா. அப்பா, யாராவது பாத்துற போறாங்கப்பா. அடப்போமா, உனக்காக நான் எத்தனை முறை வேணாலும் அவமானப்படுறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னும் எத்தனை நாள் தாமா உன்னை பார்க்காம இருக்கிறது? ஒன்னு பாக்குறதுக்கு நான் ஏமா பயப்படணும்? நீ இல்லாம வீடு துக்க வீடு மாதிரி இருக்குமா, துக்க வீடு மாதிரி இருக்கு. என்னப்பா நீங்க என்ன அழ வேணாம்னு சொல்லிட்டு நீங்க அலறீங்க. நான் அழறது துக்கம் இல்லம்மா, உன்னை பார்த்த சந்தோஷம் தாம்மா. இத்தனை நாளா உன்னை பார்க்காம நான் எத்தனை வேதனைப்பட்டேன் தெரியுமா? இப்ப நான் உன்னை பார்த்துட்டேன், என் பொண்ணு என்கிட்ட பேசிட்டான்னு கத்தி ஊரெல்லாம் சொல்லணும் போல இருக்குமா. உன்னை பார்க்காம அந்த வேதனையை இத்தனை நாளா மனசுலயே பூட்டி வச்சிருந்தம்மா. அம்மா, நீ எப்பம்மா ஊரறிய நம்ம வீட்டுக்கு வரப்போற? எப்பம்மா வரப்போற? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்கப்பா. உங்களை அவமானப்படுத்தின என் மாமனார் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்பா. அத நான் நேர்ல பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. அதனால்தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. சத்யா, நான் எந்த தப்பும் பண்ணலையம்மா. அவன் ஏன் என்ன வெறுக்கிறான்? என்ன ஏமா விரோதியாவே பாக்குறான்? அப்பா, இனிமே என் மாமனாரை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம்ப்பா. அவரை பார்த்து நீங்க தலை குனிய வேண்டாம். நீங்க அவமானப்பட்டு தலை குனியறதுக்கு நான் காரணமாயிட்டேனேப்பா. இல்லம்மா, அவ என்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், இதுதாம்மா அவனுடைய ஆசை. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போனதுக்கு அப்புறம் நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பழி வாங்க துடிக்கிறாமா அவன். அப்பா, என் மாமனாரை நான் தூக்கி எறியறதும் பெரிய கஷ்டம் இல்ல. அப்படி நான் தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா என் புருஷனும் என் பின்னாடியே வந்துருவாரு. அவர் அப்படி என் பின்னாடியே வெளியில வரதுனால என் மேல பெரிய அக்கறையும் இல்ல, அவங்க அப்பா அம்மா மேல பெரிய பாசமும் இல்லாம இல்ல. அவரோட அப்பா செய்யறது எல்லாமே தப்புன்னு அவருக்கும் தெரியும். அவரே வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் தான் என்கிட்ட சொன்னாரு. நான் தான் அவசரப்பட்டு வெளியில போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுக்கு காரணம் சண்டை போட்டுக்கிட்டு நாங்க 2 பேரும் வெளியில வந்துட்டா இன்னும் நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் பகைமைதான்ப்பா நீடிக்கும். அது மட்டும் இல்ல, என் மாமனார் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும்பா. அவர் திருந்தணும்பா, இல்ல நம்ம திருத்தணும். அந்த எண்ணத்தோட தான்ப்பா அவருக்கு நான் சாதகமா நடந்துக்கிற மாதிரி எல்லா விஷயத்திலயும் நடந்துக்கிறேன். என்னப்பா என்ன புதுசா பாக்குற மாதிரி அப்படி ஊத்து பாத்துட்டு இருக்கீங்க? உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு ஏகப்பட்ட கற்பனை பண்ணி வச்சிருந்தம்மா. ஆனா அதுக்கு நாங்க கொடுத்து வைக்கலையே. கல்யாணத்துக்கு அப்புறமாவது உன்னை உன் புருஷனோட சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையும் நடக்கல. உன்னோட மாப்பிள்ளையும் சேர்த்து பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பம்மா. அப்பா, இவ்வளவுதான் உங்க ஆசையா? ஆமாம்மா. கவலைப்படாதீங்கப்பா, நானும் அவரும் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் சேர்ந்தே வரும். எப்பமா? கூடிய சீக்கிரம்ப்பா.
நாளைக்கே நாங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீ சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு நான் வரணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. உங்களையும் விஜயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துட்டேன். இப்போ அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. அம்மா, நீ மட்டும் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா போதும். உங்க அம்மா சோறு தண்ணி இல்லாம உன்னை பாக்குறதுக்கு காத்து கிடப்பாமா. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமா. நம்ம குலதெய்வம் கால பைரவனோட திருப்பணி நடக்க எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்களாம்ப்பா. என் மாமனாரும் சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? ஆமாப்பா. அப்பா, நீங்க மட்டும் கோயில் திருப்பணி நடக்க சம்மதிக்காதீங்க. யார் வந்து உங்களை சமாதானப்படுத்தினாலும் நீங்க சம்மதிக்காதீங்கப்பா. எனக்கும் அந்த ஆசை இருக்குதான்ப்பா. இப்போ இருக்க சூழ்நிலையில நீங்க அதுக்கு சம்மதிச்சிட்டா கோயில் திருப்பணி நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இதனால உங்களுக்கு தான்ப்பா அவமானம் மிஞ்சும். ஆமாப்பா, என் மாமனார் உங்களை பார்த்தாலே உங்களை எப்படி அவமானப்படுத்தணும்னு தான் யோசிக்கிறாரு. அவர் வேணும்னே உங்களை சண்டைக்கு இழுத்து அவமானப்படுத்துவாரு. ஆனா நீங்க எனக்காக ஒதுங்கி போவீங்க. அதை என் மாமனாரு அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுலே குறியா இருக்காருப்பா. இன்னொரு முறை நீங்க யார்கிட்ட அவமானப்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. எதுக்காக நான் கோயில் திருப்பணிக்கு சம்மதிக்க கூடாதுன்னு நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டமா. ஒண்ணு மீறி இந்த அப்பா நிச்சயம் எதுக்கும் சம்மதிக்க மாட்டம்மா. அப்பா, என் மாமனாரு என்னைக்கு திருந்தி மனசு மாறி உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாரோ அன்னைக்கு கோவில் திருப்பணி நடக்க நீங்க ஒத்துக்கங்கப்பா. சரிம்மா, என் பொண்ணு சொன்னா அது சரியா தான் இருக்கும். சரிப்பா, உங்களை பாட்டி புகழ்ந்து பேசுற மாதிரி என்ன புகழ்ந்து பேசுறீங்க? உன்னை புகழ்ந்து பேசணுன்றதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லமா. என் பொண்ணு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சத்திய வார்த்தைமா. சத்திய வார்த்தை. சரிப்பா, சரிம்மா, நான் வரேன்ப்பா. சரி. ஏமா, நம்ம கார்லயே போயிடலாமே. நானே கூட டிராப் பண்றேன். இல்லப்பா, வேண்டாம். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் நாங்க எங்க போனாலும் உங்க கூட தான் போவோம். நான் வரேன்ப்பா. சரிம்மா.